ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அயில மீன் தான் வாங்கியிருக்கேன் சண்டேக்காக. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டேலாம் பெருசாக நான்வெஜ் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. இன்றைக்கி பசங்க வந்து வெறும் சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு யோசிச்சாங்க அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் போல் வாங்கியிருக்கேன், ஒரு 1/2 kg மட்டும். நான் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செதல் தான் இருக்கும், அதெல்லாம் அப்படியே வந்து கத்தி வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த விங்ஸ் எல்லாம் வெட்டி விட்டோம்னா எல்லாமே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு எல்லாத்தையும் நல்லா உள்ளெல்லாம் உப்பு படுற மாதிரி, அந்த கோடுக்குள்ளெல்லாம் உப்பு படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சிட்டு இது ஒரு 15 to ½ hour அப்படியே ஓரமாக விட்டுட்டிங்க அப்படின்னா உப்பெல்லாம் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது குழம்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு குழம்பு மீன் இதில் பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணால் வீடெல்லாம் நெடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வராது. நம்ம வந்து எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வந்து கடாயை ஃபுல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு பண்ணோன்னா 2 பக்கமும் ஈஸியாக வெந்துடும். அதே நேரம் வந்து வீட்லேயும் நெடி வராது, ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷு திருப்பி விட்றதுக்கு நான் வந்து கரண்டியெல்லாம் எடுக்க மாட்டேன், இடுக்கியெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்தாலுமே அது நல்லா திருப்பி போட வராது. ஃபோர்க் வச்சு திருப்பி விட்டாலே நம்மளுக்கு நல்லாவே திருப்பி விட வரும். இப்போ வந்து நீங்கள் ஐஸில் வச்ச மீனாக இருந்தாலும், இது ஃப்ரெஷ் மீனாக இருந்தது, ஸோ வந்து பியாமல் எடுக்காமல் வந்துருச்சு. ஐஸில் வச்ச மீனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். தோல்லாம் உரியாமல் எடுக்காமல் மீன் பிஞ்சு வராமல் சூப்பராக வந்துடும். நான் மொத்தத்துலேயே 10 மினிட்ஸ் தான் எடுத்துப்பேன் ஒரு ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஒன் சைடு ஒரு 5 நிமிஷம், இன்னொரு சைடு ஒரு 5 நிமிஷம், அது போதும், நம்மளுக்கு ஃபிஷ் ரெடி ஆகிடும். சாம்பாருக்கு அயில மீனோட ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் பெருசாக முள்ளும் இருக்காது, ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம வந்து சும்மானா நான்வெஜ் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு, அதாவது சிக்கன், மட்டன் அப்படின்றதுக்கு, மட்டனை விடையும் பெஸ்ட்டு சாய்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்வேன் நான். ஃபிஷ் வந்து 365 days நீங்கள் சாப்பிட்டாலுமே உடம்புக்கு எந்த கெடுதலுமே வராது, அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு. ஓகேங்களா? வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்தா உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி இது வந்து இவ்வளோ எண்ணெய் விட்டு வறுக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எண்ணெய் விட்டு வறுக்கிறனால எண்ணெய்லாம் ரொம்ப உரியாது. நம்ம வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மீன் வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா 4 ஓரத்துலேயும் மீனுங்களை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுப்பேன். ஸோ அதில் இருக்கிற எண்ணெய்லாம் அப்படியே திரும்ப வந்து மிடில் வந்து கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும். பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்காது. இன்றைக்கி வந்து அயில மீன் 1/2 kg, அப்புறம் வந்து டியூனா ஃபிஷ் வந்து 2 kg வாங்கியிருந்தேன். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அந்த மீன் முழுசாக தான் வாங்கியிருந்தேன், அதுவும் எப்படி க்ளீன் பண்ணிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நியூ வீடியோ ஏதாவது போடணுன்னாலும் அதை பற்றியும் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு மேலும் மேலும் வேணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கு ஃப்ரை பண்ண அந்த வீடியோவை காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எங்கேயாவது எண்ணெய் கலெக்ட் ஆகிருக்கா பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.